நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் நினைவு வர்றதுக்கான மருத்துவம். சில பேருக்கு நினைவு தப்பிரும், யார் எதிர்க்க இருக்காங்க, பேசினவங்க, பழகினவங்க இதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கான மருத்துவம். ஏன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது எல்லாத்தையும் மறக்கணும்னு அது மொத்தமாக மறந்து போகும். இல்லை எங்கேயாவது கீழே விழுந்து அடிபட்டதும் மொத்தமாக மறந்துடுவாங்க. அவங்களுக்கான மருத்துவம். அதில் முக்கியமாக மரமஞ்சள், சிவனார் வேம்பு, மகிழம், தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். நினைவு இழந்தவங்களுக்கு திரும்பவும் அந்த நினைவை கொண்டு வர்றதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சிறுமூளை பாதிப்பு, சிறுமூளை பாதிச்சுச்சுன்னா தான் அவங்களுக்கு அந்த நினைவு இழந்து போகிறது, ஞாபக மறதின்றது தன் உணர்ச்சியவும் இல்லாமல் போகிறது. மூளை கட்டளை இட்டால் தான் நம்ம செயல்கள் எதுவுமே செய்ய முடியும். தொடு உணர்வு கூட நம்ம இப்படி தொடுறோம்னாக்கா நம்ம தோலை தொடுறாங்க அப்படின்ற உணர்வை தெரிவிக்கிறதுக்கும் நம்ம மூளை நல்ல புத்துணர்ச்சியாக இருந்ததுனா தான் அந்த உணர்வுகள்லாம் நம்ம அறிய முடியும். அப்படி இருக்கிறப்போ போதைப் பொருள் அதிகம் சாப்பிட்டவங்களுக்கு, அதிக நோய்வாய்ப்பட்டு நிறைய மருந்துகள் சாப்பிட்டுட்டு படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு, அந்த வேலைப்பளு காரணமாகவும் நிறைய ஞாபக மறதி, தன்னுணர்ச்சியே இல்லாமல் ஒரு டாக்டர் கூட நாங்கள் பார்த்து கிராமப்புறத்தில் நல்லா பார்த்துக்கிட்டே இருப்பார் நோயாளியை. உடனே ஊசி எடுத்து இப்படி வைக்க போவார், அப்படியே நினைவிழந்துருவார். அப்புறம் ஓடி நர்ஸு, இவங்கெல்லாம் குழந்தை டாக்டர் அவர், குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பார்ப்பார். நர்ஸுங்க ஓட்டமாக ஓடிய டாக்டர் ஏதோ இதாகிட்டார் அப்படின்ட்டு ஞாபக மறதி ஆகிரும். அவருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப வயசானவர். அதனால் வயசானவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மூளை அடிக்கடி செயலிழந்து போகிறத, அந்த இதை புத்துணர்ச்சியாக இருக்க வைக்கிறதுக்கு, மூளையை புத்துணர்ச்சியாக இருந்துச்சுனாலுமே அவங்களுக்கு அந்த ஞாபக மறதின்றது இல்லாமல் புத்துணர்ச்சியாக நினைவு பழையபடிக்கும் கொண்டு வர்றதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சிவனார் வேம்பும் மகிழம் இலையும் அரைச்சி எடுத்தது, துவர்ப்பும் கசப்பும் இருக்கும், கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக இருக்கும் இதனுடைய சாறு. இப்போ இது கூட மரமஞ்சள் தூள் மட்டும் ஒரு 2 சிட்டிகை கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட தேன் சேர்த்துக்கலாம். தேன் கலந்த பொருள் எதுவுமே சீக்கிரமாக கெட்டு போகாது. அதனால் இதை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு, இதை காலையில் ஒரு ஸ்பூனு, சாயந்தரம் ஒரு ஸ்பூனு, இப்படியே ஒரு 18 நாள் அவங்க தொடர்ந்து காலையும் மாலையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுட்டே வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த நினைவு அடிக்கடி இழந்து போகிறது சரியாக, அவங்களுக்கு ஞாபக மறதின்றதே இல்லாமல் நல்ல ஞாபக சக்தின்றது வந்துடும். புத்துணர்ச்சியாக இருப்பாங்க. மூளை பழையபடிக்கும் சுறுசுறுப்பாக ஆகிரும். நினைவு வர்றதுக்கான மருந்து. நினைவு போயிடுச்சுனாலே கூட இருக்கிற தாய், தகப்பன், அண்ணன், தம்பி யாருமே தெரியாது. அப்போது பக்கத்தில் எவ்வளோ பழகியிருந்தாலும் தெரியாமல் போயிடும், மொத்தமாக மறந்துடும். அப்போ அவங்களுக்கு பேசுகிறது எல்லாமே கஷ்டமாயிடும். ஏன்னா நினைவு இழக்கும்போது பேச்சு திறனும் குறைஞ்சிரும். அந்த நேரத்தில் இதை கொடுக்கலாம். இது மரமஞ்சள், மகிழ இலை, சிவனார் வேம்பு, தேன் இது கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்து அரைச்சிருக்கோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்தோம்னா கொஞ்ச நாள்லேயே அந்த நினைவு திருப்பி அவங்க எல்லாரையும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது நினைவு வர்றதுக்கான சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.